அப்பன் முருகப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த கிரக சேர்க்கை வரிசையில் செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கேது சந்திரன், கேது சனி, சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக சேர்க்கைகளை பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம சொல்கிற சுக்கிரன் செவ்வாய் இந்த இணைவு இதுவும் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இணைவு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல இணைவு, பாசிட்டிவான ஒரு இணைவு இந்த மாடர்ன் கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு. இதுக்கு முன்னாடி வேணால் சுக்கிரன் செவ்வாய் சில விஷயங்கள் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பாலுணர்வு கவர்ச்சி, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்பை தேடுறது, குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பாலுணர்வு அடிப்படையில் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது அது மேல்ஃபிக், அதாவது ராகுக்கு எது தொடர்பு ஏற்படும் பொழுது அவருக்கு வீடு கொடுத்தவன் கெட்டு போகும்போது வரக்கூடிய ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அமைப்பு செவ்வாய் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலுமே நம்ம ஜோதிடர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தவறான பழக்க வழக்கம் இருந்தது. பட் தேங்க்ஸ் காட் இப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம ஜோதிடர்கள் வெளியே வந்திருக்காங்க. ஒரு சிலர் அதனுடைய நல்ல கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை சேர்த்தும் பொழுது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல கிரக சேர்க்கை. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது. இல்லை அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோ இல்லை சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோ இருப்பது. அதாவது பரணி பூரம் போராட்டத்தில் செவ்வாயோ அல்லது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் சுக்கிரனோ இருப்பது. இதை தவிர திரிகோண இணைவு, செவ்வாய்க்கோ சுக்கிரனுக்கோ செவ்வாய் சுக்கிரன் 1, 5, 9 சம்பந்தம் பெறுவது. ஸோ இதை தான் நம்ம இணைவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைஞ்சு அவருக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ராகு கேதுகளாலோ சனியாலோ பார்க்கப்படாமல் பகை நீசம் 6, 8, 12 மறையாமல் செவ்வாய் சுக்கிரனுக்கு இந்த இணைவுக்கு வீடு கொடுத்தவரோ ஸ்ட்ராங்காக ஒரு சந்திர அதியோகத்திலேயோ அல்லது குருவினுடைய பார்வையிலையோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா இவங்க தான் உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வந்த ஒரு பேர் அதிர்ஷ்டசாலிகள். இவங்களுக்கு ஒரே ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு திருமண காலத்தில் கரெக்டாக திருமணத்துக்கு, அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இதே மாதிரி ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு இருக்கிற மாதிரி சேர்த்திட்டோம்னா இவங்க தான் ஒரு ஆதர்ஷன தம்பதிகளாக அனைத்து விஷயங்கள்லையும் உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த உலக இன்பங்களை உள்ளும் புறமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 ஐடியல் பேராக அவங்க இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பாசிட்டிவாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நம்ம சேர்த்தலாம். சேர்க்கும் பொழுது அவங்க நல்ல ஒரு அமைப்பை பெறுவாங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். இப்போது பேசிக்காக செவ்வாய் அப்படின்றவர் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்றவர் ஒரு ரத்தத்துக்கு அதிபதி உடல் ரீதியாக. இது உங்களுக்கு பொருள் காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி, தைரியம், வேகம், போராட்ட குணம், செயல்திறன், போட்டி மனப்பான்மை இதையெல்லாம் குறிப்பார். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் என்னவெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு இருக்க மாட்டார். ஒரு செயலை இவரே முன்னிருந்து போய் நடத்தி காட்டுவார். ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவராக இருப்பார். ஒரு ஒரு செவ்வாய் ஒரு ஆக்ஷன் பிளானட். எனவே செவ்வாயத்தினுடைய திசை வேகம், செவ்வாயத்தினுடைய மாற்றத்தின் மூலம் உருவாக்கக்கூடிய புதிய வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் பொழுது அந்த மாற்றத்தை இயல்பாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு. அதனால் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருப்பவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எதற்கும் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. இதுவே சுக்கிரன் வச்சுக்கோங்களேன்,
சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகுணர்ச்சி. தன்னை எப்பயுமே வந்து ஒப்பனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா காதல், திருமணம், உறவு, ஒரு வசதி, ஒரு அழகு, கலை, பணம், செல்வம், இன்பத்தை தூய்த்தல், ஒரு 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 ரசனை, வாழ்க்கையை அனுபவிக்கும் திறன். ஸோ இந்த எல்லாம் குறிக்கிறது யாருன்னா சுக்கிரன். மேலும் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாற்றல், ஒரு உறவுகளை பேணுதல், ஒரு நுண்ணிய அறிவோடு, ஒரு அழகுணர்ச்சியோடு வாழ்க்கையை அணுகுதல். ஸோ இதையெல்லாம் தன்னகத்தே வைத்திருப்பவர் வந்து சுக்கிர பகவான். இப்போ செவ்வாய் ஒரு பக்கம் சக்தி, நெருப்பு. சுக்கிரன் ஒரு பக்கம் ஒரு ஒரு இன்பம் மற்றும் ஈர்ப்பு. இவ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும், பாசிட்டிவாக ஒன்றா சேர்ந்தா என்னங்க ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை இருக்கவங்க தான் ஒரு கரிஷ்மா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே இவங்க நடந்து போனாங்கன்னா யார் இவங்க அப்படின்னு இவங்க தனியாக தெரிகிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு கரிஷ்மா இருக்கவங்களா இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து அந்த அந்த வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அவங்களுடைய அவங்களுடைய அந்த இருப்பு நிலையே வந்து மற்றவங்களை வந்து கவரும் தன்மையாக இருக்கும். அவருடைய பேச்சு மட்டும் இல்லை, அவங்களுடைய எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ், ஒரு பர்சனாலிட்டி லெவல், இது எல்லாமே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வரனை அமைக்கும் பொழுது, அல்லது இவர்களே ஒரு வரனை தேடிக்கொள்ளும் பொழுது எந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா, இவங்களே வந்து ஒரு ஒரு எமோஷனல் உள்ளவங்களா, அட்ராக்ஷன், பேஷன் இருக்கவங்களா இருக்காங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பௌஸை வந்து அவங்க தேடிக்கிட்டாதான் அவங்க லைஃப் வந்து ஒரு அழகா போகும். அவங்களுடைய ஸ்பௌஸுக்குமே வந்து ஒரு பேஷனேட்டா, ஒரு ஆர்ட்ல நல்லா விருப்பம் இருக்கிற மாதிரி, ரொமான்ஸ்ல நல்லா விருப்பம் இருக்கிற மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டு, அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பரிசுகள் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். தன்னுடைய பார்ட்னர் இன்னொருத்தர் பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான அமைப்பு. ஏன்னா செவ்வாய் உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லையா, அவர் வந்து ஒரு 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 மூர்க்கத்தனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் லவ்ல கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப உயிரோட்டமா இருக்கணும். அவங்களுக்கும் இந்த பார்ட்னர் மேல ஒரு பேஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரொட்டீன் லைஃப் வந்து பிடிக்காது. இப்போ வந்து இவங்களுக்கு திருமணம் ஆச்சு, காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, திரும்ப 5 மணிக்கு வராரு, அப்போ பேசலாம் அப்படின்லாம் இல்லை. இடையில ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுவாங்க, இவங்களை பற்றி விசாரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அடிக்கடி எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகணும், ஒரு சினிமா, பீச், பார்க் அந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்கள தான் ஒரு லவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு காதல் வாழ்க்கைக்கோ, இல்லை திருமணம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கைக்கோ நீங்கள் வந்து உங்களை பார்ட்னரை அமைச்சிக்கும் போது இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது வந்து ஒரு தவறுதலான ஒரு பாதைக்கு போகாமல் அந்த பார்ட்னரை, அந்த லைஃப்பை வந்து காப்பாற்றும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எப்பயுமே தன்னோட துணையை தேர்வு செய்யும் பொழுது இந்த செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா துணையை தேர்வு செய்யணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போயிடுச்சு. துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது தப்பான ஒரு ஹாரோஸ்கோப்ல ஏதோ தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மன முறிவு, ஒரு லைஃப்ல இருக்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இதனால வந்து ஒரு கிரைம், அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் விட்டுடும். அதனால அவங்களும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா, ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய பார்ட்னரா தான் இவங்க பார்த்து சேர்த்துணும் நம்ம. இந்த செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னருடைய ஜாதகத்திலேயே சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்காரா, செவ்வாய் நல்ல நிலையில இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். செவ்வாய்னா வீரியம், அந்த செக்ஷுவல் பொட்டன்ஷியலுக்கு வந்து செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் பாசிட்டிவா இருந்து இன்னொருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு ஒரு மேல்ஃபிக்கா ஒரு பாதிக்கப்பட்ட செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புல ஜாதகத்தை சேர்த்துட்டீங்கன்னா அப்போதான் இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுலதான் வந்து ஒரு ஒரு பாலுணர்வு ரீதியா வந்து பார்ட்னர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்னர்ஸ் வந்து சீட் பண்றதுக்கு, ஒரு கிரைம்ல கொண்டு போய் விடுறதுக்கு, ஒரு டைவர்ஸ், குயிக்கா டைவர்ஸ் ஆகிறதுக்கு, சொத்துக்கள் இழப்பு, சமுதாயத்துல வந்து பெயர் புகழ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு ஒரு டவுன்ஃபால் வர்றது, இந்த மாதிரி ஏற்பட்டுரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சரியான பார்ட்னர் இல்லைன்னா வந்து அவங்களோட இதுல வந்து சலிப்பு ஏற்பட்டுரும்.
இவங்க ரொட்டீன் லைஃப் விரும்ப மாட்டாங்க. உயிரோட்டமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஒரு கல்யாணம் திருமணம் ஆகிட்டு ஒரு அஞ்சு 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 வருஷமாவது அந்த ஒரு அந்த ஒரு வேகம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற பார்ட்னர் இருந்தால் தான் இவங்க லைஃப் வந்து நல்லபடியாக போகும். இல்லை அப்படின்னா மற்ற கிரகங்களோட அமைப்பை பொறுத்து ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து பிரச்சனை செய்யலாம். சப்போஸ் செவ்வாய் சுக்கிரன் அமைப்பு இன்னொரு பார்ட்னருக்கு வந்து 6, 8, 12லையோ இல்லை சனி சேர்க்கையிலையோ இல்லை ராகு பார்வையிலோ இருந்து அந்த திசாபுத்திகள் வரும் பொழுது இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும். அதனால வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பார்ட்னரை சேர்த்தும் போது கிரக அமைப்புல பார்த்து பொருத்தம் பார்த்து சேர்த்தணும். அப்படி சேர்க்கும் பொழுது அவங்க லைஃப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா போகும். இதுல இன்னொரு தப்பு நம்ம ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செவ்வாய் சுக்கிரன் இருந்தாவே உடனே வந்து பல உறவுகளுக்கு வாய்ப்பு அப்படின்றாங்க. அதுவும் தப்பு. அந்த மாதிரியும் எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. இதுல ஒரு ஸ்டாம்ப் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒருவர் நிச்சயமா பல உறவுகள்ல இருப்பார்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைப்பு வந்து எந்த ராசியில இருக்கு, அது எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு எந்த கிரகங்கள் பார்வை செலுத்தது, சுக்கிரனோட நிலை என்ன, செவ்வாயினோட நிலை என்ன, மெயினா வந்து 5, 7ஆம் வீட்டு அதிபதிகளுடைய நிலை என்னவா இருக்கு, இவங்க நவாம்சத்துல செவ்வாய் சுக்கிரன் மற்றும் மற்ற கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் இந்த சேர்க்கையின் வந்து இயல்பா வந்து இவங்க ஈர்ப்பு, பேஷன், ஒரு ஸ்ட்ராங் டிசையர் வந்து இன்னொருத்தர் மேல மரபு தாண்டி அதிகமா இருக்கலாமா அப்படின்ற நம்ம டிசைட் பண்ணமே தவிர, ஒரே காம்பினேஷன் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாவே பிரச்சனை அப்படின்னு வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அதனால வந்து கெட்டு போகும். எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆகாம இருக்கிறது சிம்பிளா இந்த செவ்வாய் சுக்கிரனை பார்த்தே இவங்க வந்து ஒழுக்கம் இல்லாதவங்க, இவங்க வந்து பின்னாடி வந்து ஒரு தவறுதலா போயிடுவாங்கன்னு சொல்லியே நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு. அது மிக பெரும் பாவம். அப்படி செய்யக்கூடாது. இப்ப நான் மேற்சொன்ன எல்லா அமைப்புகளும் வச்சுதான் இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து எந்த மாதிரியான ஒரு உடல் ஈர்ப்பு மற்றும் ஆசை அதிகமா இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும். அப்படியே செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலும் சில கிரகங்கள், பாசிட்டிவான கிரகங்கள், ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை, குருவினுடைய பார்வை இருக்கும்போது அவங்க செல்ஃப் கண்ட்ரோலா இருந்திருப்பாங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்கள மயக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு. அவங்களுடைய அந்த எனர்ஜி, அந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா மாறிடும். அவங்க தான் வந்து அதிகமா இந்த எனர்ஜியை வந்து இயக்க ஆற்றலா மாற்றி தன்னுடைய பிஸ்னஸ்லையும் தன்னுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம சிம்பிளா செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலே ஒழுக்கம் இல்லாதவங்க நம்ம சொல்லவே கூடாது. சரி, இப்போ இவங்களுடைய பணம் மற்றும் செல்வம், அதாவது பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வந்து சேர்க்கை உள்ளவங்க எப்பயுமே வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங்ல வந்து ஒரு அந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் அட்டிடியூடா இருக்கும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மணி மேட்டர்லையும் இந்த ரிஸ்க் டேக்கிங்கை அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இறங்குவாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸு, ஆண்டர்பிரினர்ஷிப், கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, டிசைனு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிசைனு, லக்ஸரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இவங்களுடைய இந்த அவங்களுடைய இந்த இந்த உழைப்பினுடைய சக்தியை அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பெரும்பாலும் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடரை அணுகி இவங்க பிஸ்னஸோ அல்லது மற்ற விஷயங்களுக்கு பணம் சம்பாதிக்க பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு இருக்க காலகட்டம் எப்படி இருக்கு, அந்த செவ்வாய் அண்டு சுக்கிரனுடைய தன்மைக்கும் கோச்சார தன்மைக்கும் அவங்க தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து ஸோ இந்த டைம்ல ரிஸ்க் டேக்கிங் மட்டும் கிடையாது, மற்ற காரணிகள் நிறையா இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கும் திறமை மட்டும் போதாது, அந்த பணத்தை சரியான இன்வெஸ்ட் பண்ணி காப்பாற்றிக்கக்கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்கணும். இவங்ககிட்ட இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் அட்டிடியூட் இருக்கும். ரிஸ்க் டேக்கிங் மட்டும் இல்லை, ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ஒரு லேட்ரல் திங்கிங்காக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து மற்றவங்க யோசிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகையில் அதுக்கு உண்டான தீர்வை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி,
இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் சரி, டக்குன்னு அந்த பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணலான்றது வந்து ரொம்ப திறமையாக அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. இவங்க கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் ஓன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு 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 என்வரான்மெண்ட்டில் அவங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களுக்கு பணம் மற்றும் செல்வம் சேர்க்கைன்றது ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப இயல்பாகவே இவங்களுக்கு வரும். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் அண்டு சுக்கிரன் சேர்க்கை வந்து ரொம்ப நல்ல சேர்க்கை. இப்போ சுக்கிரன் செவ்வாயினுடைய பாசிட்டிவ் சைடு பார்த்தோம், நெகட்டிவ் சைடு பார்த்தோம். இதை வந்து சுக்கிரன் செவ்வாய் வந்து ஒவ்வொரு பாவத்திலையும், லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு பாவத்திலையும் எங்கெங்க இருக்காருன்னு பார்த்து பலன்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். நிறைய பலன்கள் அதில் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். அது வீடியோ லென்த் அதிகமாகும். ஆனால் இந்த சுக்கிரன் செவ்வாயோட இன்னொரு முகம் இருக்கு, ரொம்ப அற்புதமான முகம். அது என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ கேது சம்பந்தமா பிரச்சனையை சந்திச்சவங்க அனைத்தையும் இழந்து அதனால ஒரு ஞானம் ஏற்பட்டு ஆன்மீகத்துக்கு போவாங்க. இந்த சுக்கிரன் சம்பந்தம் வந்து இருக்கிறவங்க, அதாவது சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரியான இதுக்கு இருக்கிறவங்க அனைத்து பாசிட்டிவா இருக்கவங்க ஃபுல்லா பாசிட்டிவா அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலுக்கு போவாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு போகும்போது ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல்ல தாவிடுவாங்க மேல. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ட்ரி, இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. தகுந்த காலகட்டத்தில் ஒரு 48 வயசுக்கு மேல சுக்கிர திசையோ செவ்வாய் திசையோ வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு 12ஆம் இடத்துல இருந்து அப்படி ஒரு ஆக்டிவேட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இயல்பா ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப அழகா ஒரு அந்த அவங்களுடைய ஆன்மீக குரூப்பும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, இந்த தனியா போய் இந்த காட்டில் உட்காந்து தவம் பண்ற மாதிரிலாம் இல்லாம அவங்களுடைய ஆன்மீக இதே வேற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். பட் அதுவும் வந்து ஆன்மீக பாதைக்கு நம்மளை கொண்டு போகும். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, இப்ப செவ்வாயினுடைய உங்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு தன்மை, அதாவது செவ்வாய் சுக்கிரனுடைய தன்மை வந்து காதல், கவர்ச்சி, பணம், ஒரு அறிவு, கலை, வாழ்க்கையினுடைய ஆழமான அனுபவங்கள், இது எல்லாத்தையும் ருசித்து பார்த்தவங்க, அந்த அனுபவத்துல திளைச்சவங்க இயல்பா அந்த அனுபவம் வந்து ஒரு தேடலை ஏற்படுத்தும். அந்த சக்தி வந்து அந்த பொட்டன்ஷியல், அந்த ஒரு சக்தி ஒரு தேடலை ஏற்படுத்தி இதை வந்து நீட்டா வந்து இந்த வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் எப்படி போறது, என்ன இருக்கு அப்படின்றத ஒரு தேடுதலை அவங்களுக்கு ஏற்படுத்திடும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இவ்வளவு அனுபவிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நான் எந்த நோக்கத்துக்காக பிறந்தேன், இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், எதுக்கு வீடு கட்டணும், குடும்பம் நமக்கு அமைஞ்சது, பெயர் புகழ் சம்பாதிச்சோம், பணம் சம்பாதிச்சோம், நிறைய நமக்கு பல தலைமுறைகள் பணம் சம்பாதிச்சிட்டோம், அடுத்தது என்ன அப்படின்ற கேள்வி இயல்பாவே இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். குறிப்பா வந்து ஒரு பிற்கால வாழ்க்கையில ஒரு 45-48 வயசுக்கு மேல இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு பிற கிரகங்களோட அமைப்பை பொறுத்து ஏற்படுத்தும். ஸோ அதுவரை வந்து தன்னோட கேரியரை பார்த்துக்கிட்டவங்க, மணி, ஃபேமிலி, ஸ்டேட்டஸ், சக்சஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுதான் முக்கியம் நினைச்சவங்க வந்து இனிமே எனக்கு வந்து மன அமைதி தான் வேணும் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இல்ல அர்த்த தர்ம காம மோட்ச அப்படின்ற அந்த பிரிவுல சுக்கிரன் வந்து உச்சமாறது வந்து மோட்ச ராசியில், அதாவது வந்து மீன ராசியில், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் மீன ராசி, அதுல போய் சுக்கிரன் உச்சமாகும். அங்க என்ன சொல்ல வராங்க இந்த காலபுருஷ தத்துவத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சிற்றின்பத்தினுடைய முடிவு பேரின்பத்துக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றவங்க வந்து இந்த கோயிலுக்கு மட்டும் போகாம பிறருக்கு உதவுவது, ஏதாவது ஒரு என்ஜிஓல வந்து தாங்களே போய் வாலண்டியரா இணைஞ்சுக்கிட்டு பணியாற்றுறது, சமூக சேவை செய்யறது, ஒரு வஸ்திர தானம், உணவு தானம் போன்றவற்றை வந்து பெருமளவு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு ஆன்மீகத்தின் ஒரு பகுதியை அமைக்கும் பொழுது இன்னமும் தங்களுடைய அந்த சுக்கிரன் செவ்வாயோட எனர்ஜி வந்து நல்ல நிலையில செயல்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை அவங்களுக்கு கொடுக்கும். இவங்க பெரும்பாலும் குடும்பத்தை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இவங்க போற அந்த ஆன்மீக குரூப்பும் வந்து ஒரு கலர்ஃபுல்லான குரூப்பாக தான் இருக்கும். ஒரு
ஒரு ஒரு கேது செவ்வாய் காம்பினேஷன், அந்த கேது சனி காம்பினேஷன் மாதிரி அனைத்தும் திறந்துட்டு ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அடூரண்ட் ஆன்மீக பயிற்சி செய்கிற மாதிரி குரூப்லாம் இருக்காது. இது வந்து ஒரு ஆடல் பாடல், ஒரு 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 குடும்பத்தோட பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக சேவைகள். ஸோ தன்னுடைய ஸ்பௌஸினுடைய துணையோடைய ஆன்மீகத்துக்கு போகிறது, வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தன்மையை வந்து இந்த சேர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கும், பாசிட்டிவாக இருக்கும்போது. ஸோ இந்த இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த காம்பினேஷனுடைய பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப எனர்ஜிக்காக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். இவங்க தான் கரிஷ்மா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி, அடாப்டிலிட்டி, எந்த ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக உள்ள வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்குவாங்க. அடாப்டபிலிட்டி. அதே மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஒரு அதிக கவனம் செலுத்துவர்களாக இருப்பாங்க. வின்னிங் பீப்புள் அப்படின்றது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நல்ல பாசிட்டிவாக ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப இயல்பாக வந்து இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கும் வந்துடும். சரி, இது வந்து நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக ஆசை இருக்கும் அனைத்து விஷயங்கள்லையும். அவசர முடிவு, ரிஸ்க் எடுத்து மாட்டிப்பாங்க. உறவுகளை பேணுவதில் வந்து பொறுமையின்மை இருக்கும், சலிப்பு இருக்கும். அதிக ப்ளஷர் சீக்கிங்னால வந்து ஒரு ஃபேமிலிலையும் சரி, இன்னொருத்தங்க ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க. பண விஷயங்களில் கட்டுப்பாடாக இல்லாத முடிவு எடுக்கும் பொழுது பண விஷயங்களில் ரொம்ப நெருக்கடியை சந்தித்து அதை ஃபேமிலி பாதிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பயமுறுத்துறதுக்கு இல்லை, ஒரு எச்சரிக்கை. ஸோ நம்மகிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து அதை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கட்டத்தை பார்த்து நம்மளுடைய மேனுவல், நம்மளுடைய பிறப்பு அடிப்படை ஜோதிடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுற செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கவங்க வந்து தன்னோட எனர்ஜியை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது ஒரு டெய்லி எக்ஸசைஸ், கிரியேட்டிவ் ஒர்க்கு, பிஸ்னஸ், சோசியல் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு, ஓகே நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வெறும் பாலுறவு சேர்க்கை, செக்ஷுவல் டிசையர் உள்ள சேர்க்கை, இல்லை காதல் சேர்க்கை இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. எனர்ஜி ப்ளஸ் டிசையர், அதாவது எனர்ஜி ப்ரொவைடட் வித் டிசையர், ஆக்ஷன் ப்ளஸ் ப்ளஷர், பேஷன் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி, மெட்டீரியல் லைஃப் அண்ட் எண்ட் ஸ்பிரிச்சுவல் சர்ச். இந்த மாதிரியான நிறைய பல அடுக்குகளில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சேர்க்கை தான் இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. ஆரம்ப நிலை ஜோதிட மாணவர்களுக்கு வந்து இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. ஸோ இந்த ஒரு சேர்க்கையை மட்டும் வச்சு என்னுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம். இந்த ஒரு சேர்க்கை மட்டும் இல்லாமல் நிறைய அட்ரிபியூட்ஸ், ராசி, பாவம், அதிபதிகள், பார்வைகள், தசாபுத்தி, கோச்சாரம், நவாம்சம், இவை எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு முழு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஒரு சேர்க்கையை வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் பண்ண வேணாம். இது வந்து ஒரு மேக்ரோ லெவலில் செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்ததுன்னா ஒரு அடிப்படையாக ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரியான அட்ரிபியூட்ஸ்லாம், இந்த மாதிரியான ட்ரைட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நோக்கம் தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு பர்டிகுலர் பீரியடில் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரியான எனக்கு ஒரு தெரிந்த சில ஜோதிட கருத்துக்களை இந்த நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வந்து தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால், உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் அது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் பதிவிடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் வந்து எந்த ராசியில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்கிறது, இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதையும் பதிவு பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தலைப்பில்
நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முருகப்பெருமானை வணங்கிக்கிறேங்க. ரொம்ப நன்றி.